நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் 2ஆம் வீட்டிலேருந்து தங்கராஜா பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பாருங்கள். பசலைக்கீரைங்க, ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம ஒரு 2 குச்சி எடுத்துகிட்டு வந்து தழுவி உடச்சி வச்சோம் பாருங்கள், எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது போதாததுக்கு வேறு ஒரு தொட்டியில் வைக்கிறோம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கேயும் வச்சுருக்கோம். அருமையாக தழுக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இவங்களுக்கு என்னென்னா தண்ணி அதிகமாக நீங்கள் விடக்கூடாது. தண்ணி விட்டிங்கன்னா அழுவி போயிடும். நார்மலாக இப்போ இது மழை தண்ணியில் நனைஞ்சிருக்கனால இப்படி இருக்குது. நீங்கள் எப்போவுமே நார்மலான தண்ணி கொடுத்தீங்கன்னா அருமையாக வந்துடும். இது வந்து சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அருமையான கீரை. அருமையான கீரைன்றதை விட நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறோம். எந்த ஒரு மருந்தும் உரமோ இதுக்கு கொடுக்கறதில்ல. நம்ம வந்து பூச்சி விரட்டியாக கூட நம்ம வந்து பூச்சி கொல்லி அடிக்கிறது கிடையாது. பூச்சிகளை சாகிற அளவுக்கு பூச்சி விரட்டி தான் நம்ம அடிக்கிறோம். அப்படி என்ன பூச்சி விரட்டி பண்ணுறீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மஞ்சள் இதை மாதிரியெல்லாம் அதெல்லாம் இடித்து ஒன்றா சேர்த்து தண்ணியில் ஒரு 2 ஹவர் ஊற வச்சு அதை தாங்க அடிப்பேன். அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க. பாருங்கள், சூப்பராக தழுவு இப்போ தான் வச்ச உடனே தழுவு வந்துருச்சு. பழசு வந்து உங்களுக்கு இந்த செடி இருக்குது பாருங்கள், ஒரு புறா உட்காந்து உடச்சிச்சுங்க. அதை தூக்கி இதில் வச்சேன். சும்மா ஒரு சின்ன பீஸ் தாங்க வச்சேன். அவ்வளோ அருமையாக வந்திருக்குங்க. சூப்பராக வந்திருக்கு நண்பர்களே. தயவு செஞ்சு இந்த மாதிரி கீரைகளை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இயற்கையான கீரையை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ அருமையாக இருக்கும். உடம்புக்கு சத்து. மருந்து போட்டால் நமக்கு வந்து செடிகள் எல்லாமே இலை வழியாக தான் அதிகமான சத்துக்களை எடுத்துக்குது. அப்போ நீங்கள் வந்து அந்த கீரைன்ற பேரில் நம்ம இலையை சாப்பிட்டோன்னா அந்த மருந்து எல்லாமே இலையில தாங்க இருக்கும். தயவு செஞ்சு நண்பர்களே, கீரைகள் மட்டும் வெளியே வாங்காமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுங்கள். இடம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் முளைக்கீரை பண்ணுங்கள். 10 மடங்கு சத்து அதிகங்க நார்மல் கீரையை விட. அதனால் தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.